மக்களை வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. தமிழ்நாடு சிஎம் விஜயும் பிரதமர் மோடியும் இன்றைக்கு சந்தித்திருக்கிறார்கள். டெல்லியில் விஜய் அவர்கள் மோடியை சந்தித்திருக்கிறார். டெல்லி சந்திப்பு அப்படின்னா பெரும்பாலும் முதல்வர்கள் டெல்லிக்கு போகும்போது, அதாவது முதல் முறையாக வெற்றி பெற்ற பிறகு முதல் முறையாக பிரதமரை போய் பார்க்க போகிறாங்கன்னா அதற்கு நிறைய விஷயங்களை நம்ம எதிர்பார்ப்பார்கள். ஒவ்வொரு மாநிலத்திலுமே ஒரு மாநில முதல்வர் அங்கே போகிறாருன்னா தன்னுடைய மாநிலத்துக்காக என்ன கோரிக்கை வைக்க போகிறாரு, ஆளுங்கட்சியாக இருக்கலாம் அல்லது அவர்களுக்கு எதிர்கட்சியாக இருக்கலாம். இப்போ எதிர்கட்சி முதல்வர்கள் கூட போய் பிரைம் மினிஸ்டரை சந்திக்கிறாங்கன்னா பிரதமர் என்பவர் இந்த நாட்டுக்கே பிரதமர். அவர் ஆளாத மாநிலங்களில் கூட அவர் பிரதமராக தான் செயல்படணும். பாஜக பல இடங்கள் அப்படி செயல்படுறது இல்லை. இருந்தாலும் பிரதமர் மோடியை குறித்து நாம் கேட்குற தகவல்கள், அங்கிருந்து வருகிற தகவல் எல்லாமே பார்த்தீங்கன்னா எதிர்கட்சியாக இருந்தாலும் கொஞ்சம் விவரம் தெரிந்தவர்கள், அனுபவசாலி நபர்கள் அப்படின்னு சொன்னால் அவர்கிட்ட கொஞ்சம் நேரமாக அவர் செலவிட்டு பேசுவார்லாம் சொல்லுவாங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டாலின் அவர்கள் எப்போ போனாலும் அங்கே போய் அவர் பார்க்க போனார் அல்லது டெல்லிக்கு போனால் கனிமொழி அவர்களை பார்த்தா கூட பிரதமர் ஸ்டாலின் உடல்நலத்தை விசாரிப்பாருன்னு சொல்லுவாங்க. அப்புறம் கலைஞருடைய உடல்நலத்தை விசாரிப்பாருன்னு சொல்லுவாங்க. அவர் உயிரோடு இருந்த காலகட்டங்களில் அந்த மாதிரி அரசியலுக்கு அப்பாற்பட்டு பல்வேறு விஷயங்கள் ஒரு பிரதமராக அதை தாண்டி பல விஷயங்கள் பேசுவாங்க. ஆனால் அரசியல் ரீதியாக பயங்கர கருத்து மோதல் இருக்கும், கடுமையாக எதிர்ப்பாங்க. பாஜக காலை வைக்க முடியாது தமிழ்நாட்டில்னு சொல்லுவாங்க. ஆனால் அதே நேரத்தில் ஒருத்தரை சந்திக்கும் போது கொஞ்ச நேரம் அவருடைய பேச்சு நிறைய நேரம் நடக்கும். ஸ்டாலின் முதல்வரை நம்ம பிஎம்ஐ சந்திக்க போயிருக்காரு, சந்திச்சிருக்காரு, பேசியிருக்காரு, பல்வேறு விஷயங்கள் குறித்து அங்கே பேசியிருக்காரு. அப்போல்லாம் உட்கார்ந்து அவங்க ரிலாக்ஸாக நிறைய விஷயங்களை கொஞ்சம் பேசி அதன் மூலமாக தமிழ்நாட்டுக்கு இதெல்லாம் எங்களுக்கு வேணும், இந்த கோரிக்கைகள்லாம் நிறைவேற்றணும், நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப தப்பு அல்லது இது மாதிரி விஷயங்கள் இருக்குன்னு எவ்வளோ விஷயங்கள் பேசிட்டு வந்தாலும் பேசிட்டு வெளியில் வரும்போது நிச்சயமாக ஒரு பத்திரிகையாளரை சந்தித்து நான் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறது எல்லா மாநில முதல்வருடைய வழக்கம். சரி, இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். நம்ம விஜய் அவர்கள் வெற்றி பெற்ற பிறகு முதல் முறையாக டெல்லிக்கு போகிறாரு. டெல்லியில் தமிழ்நாடு இல்லம்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே தான் எந்த சிஎம், நம்முடைய சிஎம் யார் போனாலும், ஜெயலலிதாவாக இருக்கட்டும், கலைஞராக இருக்கட்டும், நம்ம எடப்பாடியாக இருக்கட்டும், ஓபிஎஸ் மட்டும் அங்கே அந்த அறையில் முதல்வருக்காக உருவாக்கப்பட்ட அந்த அறையில் அவர் தங்கினதில்லை. அது என்ன காரணம்னா அம்மா தங்கின ரூம், அதனால் நான் தங்க மாட்டேன்னு அவர் ஒரு விஷயம், அவர் வித்தியாசமான முதல்வராக அவருடைய பதவி காலத்தில் இருந்திருக்காருன்னு வச்சுங்களேன். அவர் தங்கினதில்லைன்னு சொல்லுவாங்க. அப்போ ஸ்டாலின் போயிருக்காரு, இப்போ விஜய் போயிருக்காரு. அதே தமிழ்நாடு இல்லத்தில் தான் போய் தங்க போயிருக்காங்க. இத்தனை முதல்வர்கள் போகும்போதும் தமிழ்நாடு இல்லத்தில் பெரிய பாதுகாப்பு விஷயங்கள்லாம் பெருசாலாம் பண்ண மாட்டாங்க, ரொம்ப சர்வசாதாரணமாக தான் இருக்கும். ஆனால் இந்த முறை விஜயனுடைய முதல் பயணம், அது அந்த தமிழ்நாடு இல்லத்துக்கு முன்னாடி அவர்கள் செய்திருக்கிற அந்த பாதுகாப்பு முன்னேற்பாடுகள்லாம் பார்க்கும்போது ஏதோ சீன அதிபர் வந்துட்டாரோ அல்லது ட்ரம்ப் இங்கே வந்துட்டாரோ அப்படின்ற மாதிரியான ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு வளையங்கள். நம்முடைய நண்பர்கள் டெல்லி செய்தியாளர்கள்லாம் இருக்காங்க, அவன்கிட்ட ஃபோன் பண்ணி என்ன நடந்தது நண்பா, என்ன போயிட்டு இருக்கு அப்படிலாம் கேட்டால் அவங்க சிரிச்சுட்டே சொல்கிறாங்க, என்னப்பா இவர் நடிகர் தான்ப்பா, ரைட்டு, ஓகே, நாடறிஞ்ச நடிகர், ரைட், ஆனால் இந்த பந்தா எதுக்குப்பா தேவையில்லாமல் இவ்வளவு பெரிய கடுமையான பாதுகாப்பு கெடுபிடிகள்லாம் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்துகிற விதத்தில் அந்த ரோடு எப்பவுமே கொஞ்சம் பிஸியான ரோடு. தமிழ்நாடு இல்லத்துக்கு ஆப்போசிட்லேயே வேறொரு மாநில, உத்தரகாண்ட் நினைக்கிறேன் நான், உத்தரகாண்டோட அந்த விருந்தினர் மாளிகை அங்கே இருக்குது. தமிழ்நாடு இல்லை மாதிரியே உத்தரகாண்ட் முதல்வர் அங்கே தான் இருப்பாங்க எல்லாம். அந்த இடையே நிறைய தூதரகங்கள்லாம் அந்த ரோட்டில் இருக்குது. எப்போவுமே பிஸியான ரோடு, அது யாரும் தேவையில்லாத ஆட்கள் அங்கே போக முடியாது, எப்பவுமே பாதுகாப்பு இருக்கும். டெல்லியை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா 24/7 அங்கே இராணுவம் சுற்றிக்கிட்டே இருக்கும், எங்கே பார்த்தாலும் பாதுகாப்பு இருக்கும். உயர் பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே தான் டெல்லியே இருக்கும். அதுக்கு இடையில உயர் பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே இருக்கிற டெல்லிக்குள்ள சிஎம் விஜய் முதல் முறையாக போறாருன்னு 5 அடுக்கு பாதுகாப்பு, 1 அடுக்கு 2 அடுக்குலாம் கிடையாது, 5 அடுக்கு பாதுகாப்பு, கடுமையான சோதனைகளுக்கு மத்தியில் தான் அந்த ரோடு. அதனால அந்த ரோடையே இன்னைக்கு பெரும்பாலும் யாரும் பயன்படுத்தலை. எனக்கெல்லாம் என்ன ஒரே ஒரு விஷயம் கேட்க தோணுது, ஒரு சந்தேகம் வருது அப்படின்னா, கடந்த முறை அவர் 2 முறை டெல்லிக்கு போனார். அதாவது குற்றவாளியாக, அதாவது 41 மரணங்களுக்கு விட்னஸ் வாங்க பதில் சொல்லுங்கன்னு போனவர் 2வது முறை போகும்போது வெளியில வரும்போது அப்படியே கை காட்டிக்கிட்டு ரூஃப் டாப்பை ஓப்பன் பண்ணி ஏதோ வெற்றி பெற்று வந்த மாதிரிலாம் வந்தார் இல்லையா. அப்ப அந்த காட்சி இப்ப நீங்க யோசித்து பாருங்க மக்களே. அப்ப அவர் வெளியில வரும்போது நூற்றுக்கணக்கில் அந்த ரோடையே பிளாக் பண்ணிட்டாங்க.
கடுமையான போக்குவரத்து நெரிசல், பூ தூவி வரவேற்றாங்க. யாருன்னா ஏதோ பெரியவர் ஏதோ சாதனை பண்ணிட்டு ஏதோ வந்து விளையாட்டு போட்டிகளை, சர்வதேச விளையாட்டு போட்டியில ஜெயிச்சு அஜித் மாதிரி கப்பு வாங்கிட்டு வராரு. கப்பு முக்கியம் பிகிலின்னு சொன்னார்ல, அந்த மாதிரி கப்பு வாங்கிட்டு வராரு அவரு. அதனால அவருக்கு பூ தூவி வரவேற்பெல்லாம் கொடுத்தாங்க. செஞ்ச போனது விட்னஸ் எதுக்கு தெரியுமா? 41 பேர் நசுங்கி செத்த கேஸ். அந்த சோகமான ஒரு கேஸுக்கு போயிட்டு எவன் ஒருத்தரும் பல்ல காட்டிட்டு வர முடியாது. ஆனா விஜய் பல்ல காட்டிட்டு வந்தார். வந்து அப்படியே பெருசா வெற்றி முழக்கம்லாம் இட்டாரு. இப்ப ஒரு முதல்வர் ஆயிட்டார். தமிழ்நாட்டினுடைய முதல்வர் அவரு தான். இப்ப அந்த முதல்வரா இப்ப போயிருக்காரு. எனக்கு சந்தேகம் எங்க வந்துச்சுன்னா, அன்னைக்கு வந்து அப்படியே ரோடையே பிளாக் பண்ணாங்கல்ல ஒரு குரூப், பூலாம் தூவுனாங்கல்ல, பதவியிலே இல்லாதப்ப, எந்த பதவியும் கிடையாது, ஒரு 41 மரணங்களுக்காக விட்னஸ் கூப்பிட்டுருக்காங்க. விட்னஸ் கூப்பிட்டு சிபிஐ வந்து பிடிக்கல, இவர் பண்றது தப்பு அப்படின்னா அக்யூஸ்ட் ஆக்கியிருப்பாங்க, குற்றவாளியை மாட்டியிருப்பாரு. அப்படிப்பட்டவரை வரவேற்பதற்காக அவ்வளவு பேர் கூடினாங்களே, இன்னைக்கு ஏன்பா ஒரு காக்கா கூட அந்த ரோட்ல காணோம்? ஒருத்தம் கூட வரல. இந்த பூ தூவனமெல்லாம் வரல. அப்படியே அவங்களா தன்னெழுச்சியா வந்து தூவுனாங்கன்னு சீன் போட்டானுங்களே, எங்க போனானுங்க அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் சொல்லக்கூடிய அந்த கும்பல்? இது முழுக்க முழுக்க இந்த பயணத்திலும் விஜயின் பின்புற சீட்ல உட்கார்றது வந்து நம்ம ரூட் மாஃபியா ஜெகதீஷ் தான். அவர் தான் உட்கார்ந்துட்டு போறார். அந்த ரூட் மாஃபியாவுடைய பெரிய பிளான் அப்ப இவரை பெரிய தலைவரா காமிக்கிறதுக்கு வேலை, பணத்தை கொடுத்து ஆளை திரட்டி பூவெல்லாம் போட்டானுங்க. இப்ப சிஎம் ஆயிட்டாரு. இனிமே கூட்டம் வந்தா டிஸ்டர்பன்ஸ் ஆயிடும். இன்னைக்கு கிட்ட சேர்க்க மாட்டானுங்க எவனையுமே. அவ்வளவுதான். எவனாவது ஒருத்தன் ரீல்ஸ் போடுறானா பாத்தீங்களா? இப்பெல்லாம் ஊடகங்கள்ல இன்னைக்கு அன்னைக்கு இருந்த மாதிரி இன்னைக்கு யாரும் போடுறானா பாத்தீங்களா? போட மாட்டானுங்க. ஏன்னா காசு வாங்கிட்டானுங்க, வேலை முடிஞ்சிருச்சு. ஏதோ 1-2 சில்வண்டுகள் சில்லற பயலுக சம்பந்தமே எல்லாம் போட்டு போய் கேஸ் வாங்கிட்டு தெரியவங்க. அதாவது இன்னும் திமுகவை திட்டிட்டு இருப்பானுங்க. ஏன்னா நீங்க தான் வந்துட்டீங்களா ஆட்சிக்கு. ஆட்சி தான் 12 நாள் 14 நாள்ல சந்தி சிரிக்குது சட்டம் ஒழுங்கு. ஏகப்பட்ட கொலை குத்து வெட்டு குத்தா இருக்கு. நாசமா போயிருக்குது தமிழ்நாடு. குதிரை பேரம். அடுத்த கட்சியிலிருந்து எம்எல்ஏ விலை கொடுத்து வாங்கிக்கிறீங்க, திடீர்னு ராஜினாமா பண்றாங்க. கொடூரமான ஆட்சியா இருக்கு. இது வரைக்கும் தமிழ்நாடு காணாத ஒரு அசிங்க அரசியல், டர்ட்டி பாலிடிக்ஸ் நடக்குது. இதை குறித்து எவனாவது பேசுங்கடானா ஒருத்தன் கூட இன்ஃபுளுசரை காணுங்க, ஒரு விர்ச்சுவல் வாரியர் கூட காணுங்க. எல்லாம் எங்க போயிட்டானுங்கன்னு தெரியல, காணாம போயிட்டானுங்க. அந்த ஸ்டாப் பிளாக்ல டக் அப்படின்னு மறைவாங்கல்ல சினிமாவில், அந்த மாதிரி டக் அப்படின்னு மறைஞ்சிட்டானுங்க. பூரா வயலும் காணும். சரி, இப்போ இவர் போனார் தமிழ்நாடு இல்லத்துல, இவருக்கு இந்த இவ்வளவு பாதுகாப்பு அது இதுன்னு பண்ணி எல்லாம் போனார் இல்லையா? வழக்கமா பிரைம் மினிஸ்டர், அதாவது இந்த மாதிரி மாநில முதல்வர்கள்லாம் பிரைம் மினிஸ்டர் மீட் பண்ண போறாங்கன்னா தமிழ்நாடு இல்லத்துக்கு ஒரு ஊர்காவல் படை ஒன்று இருக்கும். அது அதிகபட்சம் போனால் ஒரு 20-25 பேர் தான் அங்க வந்து இருப்பாங்க. வந்தா அவங்க சல்யூட் அடிப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் முதல்வர் விஜய் வருகிறார் என்பதற்காக பயங்கரமா, சென்னையிலேயே கொடூரமான வெயில், டெல்லி சொல்லவே வேணாம், பயங்கரமா இருக்கும் வெயில். அந்த வெயில்ல நூற்றுக்கணக்கான காவலர்களை, ஊர்காவல் படை ஆட்களை நிப்பாட்டி காலையில இருந்து வெயில்ல காத்து கிடக்குறாங்க. இது ஒரு விஷயம் நடந்துச்சா? இவ்வளவு பந்தா ஏன்னு அங்குள்ள செய்தியாளர்களும் அதை நம்ம வந்து மாதிரி வித்தியாசமா பாக்குறாங்க. ஏதோ அந்த பார்க்காதவன் பார்ப்பான் இல்லையா, முட்டாய் கடையை முறைச்சு பார்த்தான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து பதவி கிடைச்சிருச்சு, இப்ப பந்தா செஞ்சு காமிச்சிருவோம் நம்ம அப்படின்னு ஒரு சீனை போட்டு ஆடிட்டு இருக்கானுங்க. இது எவ்வளவு காலத்துக்கு ஆடுதுன்னு நம்ம பார்ப்போம். ஓகே, பார்க்க தானே போறோம் நம்ம. இந்த நிகழ்வு முடிஞ்சுட்டு அவர் பிரைம் மினிஸ்டர் மீட் பண்ண போறார். கையில ஒரு கவரோட போனார். நீங்க பார்த்துருப்பீங்க அந்த வீடியோல. கையில கவரோட போனாரு. போனவர் அதாவது என்னன்னா, அந்த டைமிங் நம்ம நண்பர் அங்கிருந்து டைமிங் சொன்னார். சார் அவர் வந்து உள்ள அந்த கான்வாய் உள்ள போன டைமிங் சார், இதுதான் சார் அந்த டைமிங் அப்படின்னு சொல்லி ஒரு டைம் சொன்னார். அதாவது 4:27 அவர் உள்ள போகும்போது 4:27. வெளியில வந்த கான்வாய் புறப்பட்ட நேரம் 4:38. ஆல்மோஸ்ட் 10 நிமிஷம். 10 நிமிஷத்துல என்னடா பேசியிருப்பாரு? ஏதாவது புரியுதா உங்களுக்கு? உள்ள போய் சீட்ல உட்கார்றதுக்கு உள்ள போய் அவரை பார்த்த உடனே அவருக்கு ஒரு பொக்கே கொடுத்துட்டு, அப்புறம் வச்சிருக்கிற கையில வச்சு ஏற்கனவே பிரிண்ட் பண்ணி எடுத்துட்டு போன 2 பேஜ் அறிக்கை, 2 பேஜுங்க, 2 பேஜ் தமிழ்நாடுனுடைய கோரிக்கைகளை 2 பேஜுக்குள்ள அடக்கியிருக்காரு. தமிழ்நாட்டுக்கு இது வேணும் அப்படின்னு 2 பேஜ்ல கொடுத்துருக்காரு. முதல் சந்திப்புல அடிக்கடி போவாரான்னு தெரியாது. முதல் முறையா என்னென்ன வேணாது நான் என்ன சொல்லியிருக்காருன்னு சொல்றேன். இப்ப இது ஒரு பக்கம். பொக்கே கொடுத்தாரு, அந்த புகைப்படம் பார்த்துருப்பீங்க. அவர் பக்கத்தில் உட்காந்து பேசின மாதிரி ஒரு புகைப்படம் பார்த்துருப்பீங்க. இது வந்து பிஎம் அலுவலகத்தில் அவங்களுடைய எக்ஸ் தளத்திலே அந்த 2 போட்டோவும் போட்டாங்க. இப்ப நமக்கு கேட்கிற கேள்வி, நமக்கு எழுப்புகிற சந்தேகம் என்ன அப்படின்னு சொன்னா, 10 நிமிடத்துல இவர் பேசியிருக்க வாய்ப்பு இல்லை. சம்பிரதாயமா அலோ ஹாய் அவ்வளவுதான் நடந்திருக்கும்.
ஏன்னா விஜய்க்கு ஹிந்தி பேச தெரியுமான்னு எனக்கு தெரியல, இங்கிலீஷ் பேச வாய்ப்பு இருக்கு. பட் ஆனா நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி இங்கிலீஷ்ல பேச வாய்ப்பு இல்லை. அவர் இங்கிலீஷ் தெரிஞ்சா கூட பேச மாட்டார். நம்ம விசுவருக்கு ஹிந்தி தான் தெரியும். இந்தியே நீங்க வந்து எங்கேயாவது பேசணும் பொது வழியிலனா ப்ராம்ப்டர் வேணும் கண்டிப்பா. ப்ராம்ப்டர் இல்லைன்னா அவரால் பேச முடியாது. அது அவருக்கு கஷ்டம். நம்ம அது குறையா சொல்ல முடியாது. எழுதி கொடுக்கறத படிப்பார், தப்பா தப்பா பேசிடக்கூடாதுனால. ஏன்னா பெரிய உயர் பொறுப்புல இருக்காங்கல்ல, நீங்க எதுவும் தப்பா நினைக்காதீங்க. அந்த மாதிரி அவருக்கு யாராவது சொல்லணும். பட் இந்த மாதிரி சந்திப்புகள்ல அலுவலக ரீதியாக ஒரு பிரைம் மினிஸ்டர் ஒரு சிஎம்ஓ சந்திக்கிறாங்கன்னு சொன்னா அந்த புரோட்டோகால்னு சொல்லப்படுகிற அந்த சூழல்ல கூட அதிகாரிகள் இருப்பாங்க, டிரான்ஸ்லேட்டர் கூட இருப்பாங்க. எந்த மொழி ஒன்றா இருக்கட்டும், அந்த டிரான்ஸ்லேட்டர் சொல்லுவாங்க, சார் இதை சொல்றாரு சார் அப்படின்னு. அதை பிரைம் மினிஸ்டர் சொல்றாரு சார்னு அங்க ஒரு டிரான்ஸ்லேட்டர் சொல்லுவார். இருவருக்கும் புரிந்த மொழிகள்ல அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணி தருவாங்க. ஆனால் அப்படி நடப்பது வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணல, நடந்திருக்குமா அப்படின்னு. ஏன்னா 10 நிமிடத்துல இந்த டெலிபிராண்டரை வச்சோ அல்ல டிரான்ஸ்லேட்டரை வச்சோ பேசுவதற்கோ படிப்பதற்கோ வாய்ப்பு இல்லை. இப்ப இவங்க தமிழ்ல வெளியிட்டு இருக்காங்க அந்த 2 பக்க அறிக்கையை. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்றது சொல்றதுக்கு முன்னாடி இவர் பேசிட்டு வெளியில வந்துட்டார். அவ்வளவுதான், 10 நிமிஷத்துல முடிஞ்சிடுச்சு. கொடுத்துட்டு வெறுங்கையோட வந்துட்டார். இப்ப நம்ம வந்து சொல்ல வர விஷயம் என்ன சொல்ல வந்த அந்த சந்திப்பின் மூலமாக நமக்கு புரிஞ்சுக்கிட்டதுன்னா, மாநிலத்திலிருந்து போறார், தமிழ் மாநிலத்திலிருந்து தமிழ்நாட்டினுடைய ஒரு தமிழ்நாட்டின் முதன்மை மகன், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக போறார் அவர். அப்ப தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரப்படி ஏதோ ஒரு விதத்துல ஒரு புத்தகத்தை, ஒரு நினைவு பரிசை கொடுப்பதுதான் மரபு, வழக்கம். இதெல்லாம் என்னங்க ஒரு குறையாங்கன்னு கேக்குறீங்களா? நான் குறையா சொல்லலைங்க, இது ஒரு மரபு. ஓ உங்க அண்ணனுக்கு தான் எதுவும் தெரியாதுன்னு. ஆமா, முதலமைச்சருக்கு எதுவும் தெரியாது. சொல்லி கொடுக்குற அதிகாரிகள் எங்க போயிட்டாங்க? அதிகாரிகள் பல்ல காட்டி சிரிச்சுக்கிறாங்களா? என்ன பண்றாங்க தெரியலையே. அடுத்தது ஏன் இதை நம்ம குறிப்பிடுறோம் அப்படின்னா, எந்த முதல்வர் போனாலும் முதல் முறையாக ஒரு நினைவு பரிசு கொடுப்பது வழக்கம். அந்த மாநில கலாச்சாரத்தின்படி நினைவு பரிசு கொடுப்பது வழக்கம். இன்னைக்கு வந்து சிஎம் விஜய் அங்க போனார். நேற்றைக்கு கேரளாவுடைய சிஎம் சதீஷன் அங்க போனார். அவர் காங்கிரஸ் முதல்வர். காங்கிரஸ் வந்து பல ஆண்டுகளுக்கு பின்னாடி கம்யூனிஸ்ட் ஆட்சியை கவுத்துட்டு அவங்க ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. கவுத்துட்டு மீன்ஸ் மக்களுடைய ஆதரவோட ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. சதீஷன் முதல்வராக வந்துட்டார். அவர் பிரைம் மினிஸ்டரை பார்க்க போறார். அவரை சந்திப்பு நேரம் 20லேருந்து 25 நிமிஷம். அவரை உட்கார வச்சு பேசுறார். அவர்கிட்ட அவர் கொடுத்த கோரிக்கையை வாங்கி பார்த்துக்கிட்டே பேசுற மாதிரி புகைப்படங்களை பிரதமர் அலுவலகமே வெளியிடுது. வெளியில அந்த புகைப்படங்கள்லாம் இன்னைக்கு இணையதளத்துக்கு போய் தேடினா தெரியும். அப்ப இவர் குறித்து அவர் ஒரு நினைவு பரிசும் கொடுக்குறார். யாரு? அந்த கேரள முதல்வர் சஞ்சீவன் சதீஷன் ஒரு நினைவு பரிசு கொடுக்குறார். கேரளாவுடைய அந்த அவங்களுடைய கலாச்சார டான்ஸ் ஒன்று இருக்கும், பயங்கரமா ஒரு மாதிரி ட்ரெஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு முகமெல்லாம் பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு அப்படி பயங்கரமா ஆடுவாங்கல்ல ஒரு டான்ஸ். அந்த அந்த பொம்மையை வந்து முதல்வருக்கு, நம்ம பிரைம் மினிஸ்டருக்கு முதல்வர் வந்து கொடுக்குறாரு. அந்த புகைப்படங்கள் வெளியில வருது, நினைவு பரிசு கொடுக்குறார். இதெல்லாம் ஒரு மாநிலத்துக்கும் ஒன்றியத்துக்குமான இடையில நடக்கிற ஒரு நட்பு பாலம். சார் நீங்க கட்சி ரீதியா அரசியல் ரீதியா எதிரியா இருந்துட்டு போங்க சார். காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் ஆகாதுங்க, ரைவல், ரெண்டுமே எதிர் பார்ட்டிங்க. ஆனா அவர் போய் அங்க ஒரு கொடுக்குறாரு. நீங்க என்ன சார் கை வீசிட்டு போய் ஒரே ஒரு 2 பக்க A4 சீட்டை கையில கொடுத்துட்டு வந்துட்டீங்கன்னா என்ன பேசுறதுக்கு இருக்கு அப்படின்னு கேக்குறீங்களா? எவ்வளவோ பேசியிருக்கலாமே. கொள்கை எதிரின்றது அரசியல் இல்ல சார், ஆட்சியில அவர் பிரைம் மினிஸ்டர். அந்த பிரைம் மினிஸ்டருக்கு கொடுக்க வேண்டிய மரபு ரீதியான மரியாதை கூட உங்களுக்கு செய்ய தெரியலையா? அல்ல உங்களுக்கு சொல்லிக் கொடுக்காம உங்க அதிகாரிகள் வந்து கோட்டை விட்டாங்களா? என் தம்பி ஜெகதீஷ், ரூட் மாஃபியா ஜெகதீஷ் தம்பி கூடவே போறானே, கூடவே இருக்க செவ்வாழை, இதெல்லாம் சொல்லிக் கொடுக்க மாட்டியா அப்படின்னு 4 பேர் 4 விதமா கேட்பாங்கப்பா. அந்த 4 பேர் 4 விதமா கேட்கறதுக்கு முன்னாடி உங்க அண்ணன் நான் தான் ஜெகதீஷ் கிட்ட சொல்றேன், இதெல்லாம் போகும்போது இதெல்லாம் ஒரு சம்பிரதாயம். இதெல்லாம் நீங்க பண்றது சால்வ போடுறது மட்டும் சம்பிரதாயம் இல்லை. நினைவு பரிசு என்பது நம்முடைய நாம யார் என்பதை அடையாளப்படுத்தும். இப்ப நீங்க வந்து ஸ்டாலின் அங்க போறார். அங்க போகும்போது திருவள்ளுவர் சிலை கொடுக்குறார். திருவள்ளுவர் சிலையில வந்து இருக்கிற அவ்வளவு விஷயங்கள், திருவள்ளுவரை கொடுக்கிறாருன்னு சொன்னாலே திருவள்ளுவர் என்னெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காரு. இன்னைக்கு 1330 குறளை கொடுத்துட்டு எப்படி ஒரு அரசன் நாட்டை ஆளணும்னு அவ்வளவு விஷயம் சொல்லியிருக்காரு. ஒரு மனுஷன் எப்படி இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காரு. ஒரு மனுஷனுடைய குணாதிசயம் என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காரு.
ஒரு மனுஷனை பதவி வந்தா எப்படி மாறுவான், பதவி இல்லைன்னா என்ன போவான்னு சொல்லியிருக்கிறார். எல்லாம் A to Z அதுக்குள்ள இருக்கு. திருவள்ளுவர் அப்படின்னு பேர் சொன்னாலே அதனாலதான் அவரை வந்து அவங்க சொந்தம் கொண்டாடுறதுக்கு ட்ரை பண்றாங்க. அவருக்கு காவி கீவிலாம் அடிச்சு பார்த்தாங்க. சோ நாம் செய்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது வந்து நம்முடைய மாநிலத்தினுடைய ஒரு மிகப்பெரிய விஷயத்தை அடையாளமாக பறைசாற்றும், சொல்லும். ஓ இவருடைய கொள்கை இப்படிதான் போல இருக்கு, இவர் இதுதான் அப்படின்னு. அப்ப நீங்க என்ன கொடுத்தீங்கன்னு எதுவுமே வரலையே, நான் பார்க்கலங்க. கொடுத்துருந்தா நிச்சயமா அந்த புகைப்படம் வெளியில வந்திருக்கும். அப்ப அதுலயும் கோட்டை விட்டார். 10 நிமிட சந்திப்புல பெரிய பேச்சு எதுவும் நடக்க வாய்ப்பு இல்லை. போயிருப்பாரு, ஒரு பொக்கே கொடுத்திருப்பாரு, சால்வை போட்டிருப்பாரு, உட்கார வச்சிருப்பாரு. டீ சாப்பிட்டாருன்னு கூட தெரியல நமக்கு. டீ சாப்பிடுவாரானும் தெரியல நமக்கு. அத நம்ம சிஎம் வந்து டீ சாப்பிடுவாரான்னு தெரியல எனக்கு. ஸோ அந்த அந்த சந்திப்புன்றது அவ்வளவுதான். பட் அதுல இருந்து அங்கிருந்து கிளம்பி இன்னைக்கு இப்ப நான் இப்ப உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிற நேரம் அமித்ஷா அவர்களை, உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை சந்திக்கிறதுக்கான நேரம் வாங்கியிருக்காரு. அதன் பிற்பாடு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. இது இல்லாம நிச்சயமாக விவசாய அமைச்சரை சந்தித்தாலும் சந்திக்கலாம். ஆனா சந்திக்கிறாரான்னு இல்லை. அந்த ஆர்டர் படி, புரோட்டோகால் படி டைம் வந்து இந்த 3 பேர்கிட்ட தான் வாங்கியிருக்காரு. ஒன்னு பிரைம் மினிஸ்டர் பார்த்துட்டாரு, இன்றைக்கு சந்திப்பு. அடுத்தது அமித்ஷா, அடுத்தது வந்து நம்ம இவர் யாருன்னா நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சர். இன்றைய சந்திப்பு அதோடு ஓவர் ஆயிடும். அண்ணன் டயர்ட் ஆயிடுவாரு, நேரம் வந்து தமிழ்நாடு இல்லத்துல தங்கிடுவாரு. நாளைக்கு வந்து அவருடைய சந்திப்பு திட்டம் என்னவா இருக்கு அப்படின்னா, நாளைக்கு வந்து ராகுல் காந்தியையும் சோனியாவையும் சந்திக்கிறார். அவருடைய வீட்டுல காலை டிஃபனுக்கு கூப்பிட்டுருக்காங்களா இல்ல மதிய விருந்து கூப்பிட்டுருக்காங்கன்னு தெரியல. நாளைக்கு அந்த சந்திப்பு இருக்கு. கார்கே கீர்கே எல்லாருமே உள்ள இருப்பாங்க. ஏன்னா முதல் முறையாக கிட்டத்தட்ட ஒரு 55 வருஷத்துக்கு அப்புறம், 57 வருஷத்துக்கு அப்புறம் காங்கிரஸ்க்கு 2 அமைச்சர்கள் இருக்காங்க அப்படின்றது காங்கிரஸ்க்கு ஒரு பெரிய விஷயம் தான். இந்த நேரத்தில் காங்கிரஸினுடைய ஒரு அசிங்கமான ஒரு டர்ட்டி பாலிடிக்ஸ் நம்ம சொல்லணும். அங்க தமிழ்நாடு இல்லத்துல எந்தவித கொடிகளும் தோரணங்களும் இல்லை. இவர் முதல்ல அங்க சிபிஐ விசாரணைக்கு போகும்போதும் 2வது முறை போகும்போதும் ஏராளமான கொடியை பிடிச்சி ஆடிட்டு இருந்தானுங்க பல பேர். அதான் காசுக்கு கூட்டு வந்து ஆட்ட விட்டானுங்க. இப்ப முதல்வர் ஆயிட்டாரு, ஒரு கொடி கூட அங்க இல்ல. ஒரே ஒரு தாவேகா கொடி கூட பார்க்க முடியல. ஒரு 10 பேர் கூட அங்க நிக்கல. பெரும்பாலும் இந்த மாதிரி சிஎம் போனாங்கன்னா அங்குள்ள நிர்வாகிகள் வந்து பார்ப்பாங்க, இதான் இன்னும் ஒண்ணு யாரும் இல்லையாங்க அவருக்கு, இனிமேதான் போடுவாங்க. ஒரு எம்பிக்கு வாய்ப்பு இருக்கு, அது யாரை போட போறாங்கன்னு தெரியல. ஸோ அது இல்லை. ஆனால் காங்கிரஸ் செய்த அசிங்க ஒரு பேனர் கல்ச்சர் அங்க வந்து நம்ம பார்க்க முடிஞ்சது. அங்க அந்த அந்த இல்லத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நிறைய காங்கிரஸ் பேனர்கள் வச்சிருக்காங்க. மோடியினுடைய பார்வையில் இருக்கிற டெல்லிக்குள்ள தமிழ்நாடு இல்லத்துக்கு முன்னாடி காங்கிரஸ் பேனர், ராகுல் காந்தியும் விஜயும் கை பிடிச்சிட்டு இருக்க மாதிரி பேனர்கள் வைக்கப்பட்டிருக்கு. அதுல ஒரு முகம் பளிச்சுன்னு அவருக்கு வாழ்த்து சொல்லி வச்சிருக்காங்க. இந்த இந்த 2 பேரும் கை கோர்த்ததுக்கு இவர் தான் காரணம்னு. அவர் யாருன்னா, இந்த திமுகவில இருந்து காங்கிரஸை உடைத்து கொண்டு போவதில் வெற்றி பெற்ற பிறகு, அதாவது என்னன்னா தேர்தலுக்கு அப்புறமா, தேர்தலுக்கு முன்னாடி சாதிக்க முடியல அவரால், தேர்தலுக்கு அப்புறம் உடைச்சிட்டு போனார் இல்லையா, அந்த பிரவீன் சக்கரவர்த்தின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தியோட ஆலோசகர்னு சொல்லுவாங்க. அவர் போட்டோ போட்டு அவரை தன்னை வந்து ஆள் செட் பண்ணிட்டாரு போல இருக்கு. ஆளெல்லாம் செட் பண்ணி பேனர் வச்சிருக்க பாண்டார் போல இருக்கு. அந்த பேனர்களை தான் நிறைய பார்க்க முடிஞ்சுது. ஒரு இடத்துல கூட தாவேக்கா பேனர் அங்கே இல்லை. தாவேக்காவுடைய மூஞ்சி, விஜய் மூஞ்சி போட்டு எதுவும் இல்லை. ஆனா தமிழ்நாடு இல்லத்துல நிறைய புகைப்படங்கள்லாம் மாத்திட்டாங்க. அது யூஸ்வலா புரோட்டோகால், அது நடக்கும். ஆட்சி மாறின உடனே அங்க கடகடகடன் காட்சிகளும் மாறிடும், தப்பு இல்லை. ஸோ இது மாதிரியான டெல்லி விசிட் என்பது மிகுந்த மன வருத்தத்தையும் மிகுந்த ஏமாற்றத்தையும், இது மாற்றத்துக்கான விசிட் மாதிரி தெரியல, இது ஏமாற்றத்துக்கான விசிட். அது ரொம்ப சங்கடமான ஒரு விஷயங்களாக பார்க்கப்பட்டுச்சு. 4 கோரிக்கை, அதிகபட்சம் சொல்ல போனா ஒரு 4 கோரிக்கை தான் அவர் வந்து வச்சிருக்கிறாரு. அந்த 4 கோரிக்கையில முக்கியமான பிரதானமான கோரிக்கை என்ன அப்படின்னா, மேகதாதுல வந்து அணை கட்டுகிற விஷயம் இருக்கு. ஸோ வந்து கர்நாடகா வந்து அதை முன்னெடுக்கிறாங்க, அதை வந்து நீங்க வந்து தடுக்கணும். அது வந்து தமிழ்நாடு பாண்டிச்சேரிக்கு ரொம்ப சிக்கலை ஏற்படுத்தும், விவசாயிகளுக்கு மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தும், அதனால அதை நீங்க தடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு. அது இல்லாம ஏற்கனவே நிறைய பேர் நம்ம எல்லாரும் முன்னாடி சொன்ன அந்த 15 லட்சம் கோடி ரூபாயில் உருவாக இருந்த மிகப்பெரிய ஒரு தொழிற்சாலை, அந்த என்னன்னா போர் விமானங்கள், உதிரி பாகங்கள், அந்த விஷயம் வந்து தமிழ்நாடை விட்டு ஆந்திராவுக்கு போகுது அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை உருவாச்சு இல்லையா. இங்க எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க, ஓசூர் கிட்ட உருவாகிற மாதிரி இருந்தது இல்லையா. அது இப்போ ஆந்திரா பக்கம் அவங்க திரும்புறாங்க, அது மீண்டும் தமிழ்நாட்டிலேயே செயல்படணும். ஏன்னா எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, அசிங்கமா போச்சு.
அதனால அது ஒரு கோரிக்கையாக வச்சிருக்காரு. அது இல்லாம மீனவர்கள் வந்து இலங்கை கடற்படையால அடிக்கடி பிடிக்கிறாங்க, படகுகள்லாம் இவ்வளவு படகு மாட்டிக்கிச்சு, இத்தனை மீனவர்கள் வந்து சிறையில் இருக்காங்க, அவர்களை வந்து திரும்பி கொண்டு வரணும், அது இலங்கை அரசோட நீங்க பேசணும், அதனோட நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற உட்பட ஒரு 4-5 கோரிக்கை மட்டும் வைத்து 2 பக்கத்துக்கு டைப் பண்ணி எடுத்துட்டு போய் கொடுத்துட்டார். கச்சத்தீவை மீட்டு கொடுப்பேன் அப்படின்னு பேசின விஷயம் அதுல இல்லை. மீனவர் பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்று சொன்னால் கச்சத்தீவு என்பது பிரதானமான ஒரு பிரச்சனை. அது அதுல இருக்கா அப்படின்னு பார்த்தா நம்மளும் உள்ள படிச்சு பார்த்தோம், அதுல இல்லை. ஆனா எல்லா இடங்களிலும் முதல் வந்த உடனே அசிங்கப்பட்டது தாவேக்கா. எதுல அசிங்கப்பட்டுச்சுன்னா தமிழ்தாய் வாழ்த்து பாட்டு, வந்தே மாதரம் பாடுறாங்க, ஜனகணமன பாடுறாங்க, தேசிய கீதம் பாடுறாங்க, கடைசியாக தமிழ்தாய் வாழ்த்து பாடுறாங்க. இது எனக்கு பெரிய சிக்கலாய் உண்டாக்கும், பெரிய அசிங்கமா இருக்குது, எனக்கு எல்லாரும் என்ன காரி துப்புறாங்க, கதறியிருக்கார். ஆனால் கதறல, அப்படி சொல்லாம தமிழ்தாய் வாழ்த்து முதலில் பாடப்படணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை நீங்க ஏற்கனவே ஒரு விஷயம் வச்சிருந்தீங்க, அதை மாத்தி தமிழ்தாய் வாழ்த்து முதல்ல பாடப்படணும்னு நீங்க மாத்துங்க அப்படின்னு உட்பட ஒரு 4-5 கோரிக்கைகளை வைத்து விட்டு அவர் கடந்து வந்திருக்கிறார். இவ மீடியாவை மீட் பண்ணாரா அப்படின்னு பார்த்தா அவர் மீடியாவெல்லாம் எதுவும் மீட் பண்ண மாதிரி தெரியவே இல்லை. ஏன்னா அவர் போன வேகத்தில் திரும்பிட்டார். அப்புறம் எங்க மீடியாவை மீட் பண்ணாரு? மீடியாவை மீட் பண்ணா இந்நேரம் வந்து லைவ்ல போட்டு பொலன்னு பொழந்திருக்க மாட்டாங்களா? எதுவுமே நடந்த மாதிரி தெரியலங்க. நம்மளும் வந்து எல்லா சேனலையும் பார்த்துட்டோம், எங்கேயுமே அது மாதிரி எந்த விதமான ஒரு விஷயங்களும் இல்லை. அவ்வளவுதான். இதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன சொல்ல வரோம்னா, பிரதமர் சந்திப்பு என்பது தமிழ்நாட்டுக்கு பெரிய ஏமாற்றத்தை தான் கொடுத்திருக்கிறது, மாற்றத்தை கொடுக்கல அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. இப்ப இவர் சொன்னி ஒரு A4 ஷீட்ல எழுதி கொடுத்த உடனே டக்குன்னு வந்து அவர் வந்து எல்லாத்தையும் வந்து ஓகே நாளையில இருந்து தமிழ்தாய் வாழ்த்து பாடியிருப்பா, மேகதாது அணை கட்டுறதை நிப்பாட்டு அப்படின்னு சொல்லிடுவாரா? தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய நிதி ஆதாரங்களை எப்போது தருவீர்கள் என்று ஏன் கேட்க மறந்தார் விஜய்? ஜிஎஸ்டி வரியாக ஏராளமான லட்ச கோடிகளை நம்மகிட்ட இருந்து வாங்கிட்டு ₹1 29 பைசா மட்டுமே திருப்பி கொடுக்கிற கேவலத்தை எப்ப நிறுத்துவீங்கன்னு எப்ப கேட்பார் சிஎம் விஜய்? அது மட்டும் இல்லாம இன்றளவும் நம்முடைய கல்விக்காக ஒதுக்கப்பட்ட நிதியை நீ மும்மொழி கொள்கையை அமல்படுத்து, நான் உன்னுடைய கல்வி நிதியை ரிலீஸ் பண்றேன்னு சொல்லி நிறுத்தி வச்சிருக்கிற ஒன்றிய அரசாங்கத்தினுடைய மோடி அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகளை எப்ப தட்டி கேட்டு அந்த காசை எப்ப தருவீங்கன்னு எப்போ கேட்பார் விஜய்? இப்படி ஏராளமான கேள்விகள் நம்ம மனசுலையும் எழுது, பார்த்துக்கிட்டு இருக்க உங்க மனசுலையும் எழும்போம். ஆனால் விஜய் என்ன செய்யறது? போயிட்டாரு, பார்த்துட்டாரு, வெறுங்கையோட திரும்புறாரு. நாளை பார்த்துட்டு திரும்பி வந்த பிறகு என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். பத்திரிகையாளர்லாம் சந்திக்க மாட்டாருங்க, அதெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. அறிக்கை ஒன்னா வரும், நான் சந்தித்தேன், இதை பேசினேன்னு அறிக்கை வரும். அதை விட்டுட்டாரு என்ன கோரிக்கைன்னு. டெல்லி விசிட்னுடைய விஷயம் என்பது அவர் சென்னை திரும்பின பிறகு இன்னும் விலாவரியாக பல விஷயங்களை சேகரித்து பேசலாம். அதுவரை கோடிங் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கிற அன்பு நண்பர்களே, உங்களால் மட்டுமே, பார்வையாளர்கள் மட்டுமே நடத்தப்படுகிற இந்த சுயாதீன ஊடகம், உங்கள் ஆதரவு மிக மிக முக்கியம். இன்னும் பல கட்டங்களை நம்ம தாண்ட வேண்டி இருக்கு, அதற்காக உங்கள் ஆதரவு தேவை என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.